சுட்டும் வெளி சுடரே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இருந்தாவது நம்ம குற்றவாளி இல்லை, நமக்கான ஆதாரங்கள் எப்படியாவது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு அடித்தளமாக ஒன்று இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அபிநயாவுக்கு உதவிகரமாக ஒரு ஆள், நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். அதில் லாயர் பிரபாகரன் ஒரு பக்கம் இருந்தாலும் அவரால் எல்லா இடங்கள்லையும் வர முடியாது. முக்கியமாக கருணா வீட்டில் இருக்கிற அந்த டைரியை எடுக்கணும்னா அது லாயர் பிரபாகரனால் முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக நம்ம வெற்றியோட உதவி கண்டிப்பாக அபிநயாவுக்கு தேவை அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் அபிநயாவுக்கும் வெற்றிக்கும் கொஞ்சமாவது புரிதல் இருந்தால் மட்டுமே அபிநயாவுக்கு வெற்றி உதவும் முடியும். வெற்றிக்கு உண்மையும் தெரியும், தன்னோட மனைவி இது நாள் வரைக்கும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கா, இதுக்கான காரணம் யாருன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றதா இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம வெற்றி தீவிரமாக இறங்க போகிறாரு. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. சுடர் எப்படி இருந்தாலும் தன்னோட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி தன்னோட முயற்சியில் வெற்றி அடைஞ்சிட்டாரு. இந்த தருணத்தில் நம்ம சுடரும், வெற்றி அங்கிள் நான் உங்கள்கிட்ட இனிமேல் பேசுவேன், அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் உங்ககிட்ட காய் போடவே மாட்டேன், எப்பவும் நப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி ப்ராமிஸ் பண்ணிடுறாங்க. வெற்றியை ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. தன்னோட பொண்ணு தாங்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிட்டா, இனி எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சுடர் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே தருண் கேட்குறான், என்ன சுடர் கேப்டன் அங்கிளை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுடரா ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நீ சொன்னே அவர்கிட்ட நம்ம தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அது நான் சொல்லலை, இருந்தாலும் அவரை பார்த்து பேசினேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் கேப்டன் அங்கிள் என்கிட்ட இனிமேல் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு தருண். அதனால் இனிமேல் நான் அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு பல விட்டுட்டேன் தருண் அப்படின்னு சொல்லிட்டு தருண்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சரி சரி அவரும் பாவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தருண் பேசிகிட்டு இருக்க நேரம் தான், அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது தருண் அப்படின்னு சொல்லும்போது, நீ அத்தைக்கிட்ட சொல்லாமல் இருந்து சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்கிறத கேட்டதுமே, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது தருண், எப்படியாவது அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது தான் அங்கே அபிநயாவும் வெளியே வராங்க. சுடர் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்கும்போது தான், ஒன்றும் இல்லம்மா படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் ஒரு திருக்குறள் சொல்கிறாங்க, பொய்மையும் வாய்மையும் இடத்த புரைத்திருந்தால் நன்மை பயக்கும் என்னன்னு சொல்லிட்டு அந்த திருக்குறள் சொல்லி கொடுக்கும்போது அர்த்தத்தையும் அபிநயா சொல்லி கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தா, ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யிலையும் சில நல்லதுகள் இருந்தால் அந்த பொய் சொல்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லவும், தருணும் சுடரும் பரவாயில்லையே நம்ம பண்ணது நல்லது தான், அப்போ கேப்டன் அங்கிள்கிட்ட இனி பேசலாம் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு தருண் சுடர் ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் என்ன கவனம்லாம் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சுடரை பார்த்து கேட்கவுமே, ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளாக நடக்க ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தா, நம்ம வெற்றி என்ன இன்னும் சுடர் ஸ்கூலுக்கு வரல, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுடர் ஸ்கூலுக்கு வரலன்னு நினச்சிட்டு நேராக வீட்டுக்கே போயிடாரு. அப்போ தான் சுடர் மட்டும் வீட்டில் இருக்காங்க. அந்த இடத்துல அபிநயா ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்காங்க. அப்போ என்ன சுடர் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது தான், இல்லை கேப்டன் அங்கிள் அம்மாவுக்கு ரொம்பவே முடியலைன்னு சொன்னனால தான் இன்றைக்கி ஸ்கூல் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவும் போட்டேன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு சொல்லவும், சரி நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சுடர் இந்த மாதிரி வெற்றி சொன்னதுமே நம்ம சுடர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் கேப்டன் அம்மா திட்டுவாங்க, நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வைவாங்க அப்படின்னு சொல்லவுமே, சரி சுடர் உங்கள் அம்மா கிட்டே போய் நீ காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் சொல்கிறாங்க அபிநயா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சுடர், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, உனக்கு சாப்பாடும் செய்யலை, இந்த காசு நீ போய் எனக்கு மெடிசனும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட அமௌண்ட்டு கொடுக்கவும் சுடரும் வெற்றியும் சேர்ந்து கடைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு சுடரை மெடிசனை அவங்க அம்மா கிட்ட கொடுத்துறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம வெற்றி என்ன பண்ணுறேன்னா, சுடரோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சுடரோட ஆடி பாடி ஹாப்பியாக இருக்காங்க. அந்த இடத்துல சுடரை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை முகத்தில் பார்த்ததுமே நம்ம வெற்றிக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இதனால் வரைக்கும் சண்முகம் வெற்றியை பார்த்ததே கிடையாது. கேப்டன்றது இந்த வெற்றி தான் அப்படின்னு இது வரைக்கும் தெரியாத சண்முகத்துக்கு இனி வரப்போகிற எபிசோடில் சண்முகத்துக்கு தெரிய வரப்போகுது. இந்த உண்மை தெரிய வந்துச்சுன்னா சண்முகத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிகழ்வும் நடக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தா, அபிநயா ரொம்பவே டயர்டில் தூங்கிறாங்க. இந்த இடத்துல மெடிசனும் எடுத்துக்கிறாம படுத்திருக்காங்க. இதனால் அபிநயாவுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வலி அதிகரிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம சுடரும் வெற்றியும் வெளியே நல்ல
ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்ம எப்படியாவது சுடரை கூப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா எந்திரிக்க முயல்கிறாங்க. ஆனால் எந்திரிக்க முடியலை. கஷ்டப்பட்டாவது நம்ம போய் சுடரை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு வெளியே வந்து பார்க்கும்போது தான் சுடரை சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு வலியாட துடிச்சு கூப்பிடும்போது தான் அந்த இடத்துல தான் வெற்றியை கவனிக்காமையே மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததுமே அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவை தேடி சுடர் ஓடி வராங்க. இந்த இடத்துல தான் வெற்றியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அபிநயா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவை தூக்குறதுக்காக வெற்றியும் வராரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பயப்படாத சுடர், நான் இருக்கேன்ல, கண்டிப்பாக நான் அம்மாவா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்ப முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் சண்முகமும் சரளாவும் வெளியே ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு எதிர்த்தாப்புல வராங்க. அப்போது அபிநயாவுக்கு முடியாமல் இருக்கிற இடத்துல வெற்றி அபிநயாவை தூக்கிட்டு எப்படியாவது ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப முயற்சி பண்ணும்போது தான் இவங்க 2 பேரும் வந்ததை பார்த்ததுமே அதிர்ச்சி ஆகுறாரு வெற்றி. இந்த இடத்துல வெற்றியை பார்த்ததுமே சண்முகம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரும் அதிர்ச்சியாக்கி நிற்கிறாரு. அப்போ தான் சுடரும் தன்னோட மாமாவான சண்முகத்திட்ட, மாமா இந்த மாதிரி அம்மு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க, இவர் தான் கேப்டன் அங்கிள் அப்படின்னு சொல்லவுமே நம்ம சண்முகம் அதிர்ச்சி ஆகுறது. இவர் தான் கேப்டனா? இத்தனை நாள் வரைக்கும் நம்ம சுடர் பேசிகிட்டு இருந்தது இந்த வெற்றியோட தான் பேசிக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்முகம் நினச்சாலும் தன்னோட தங்கச்சி இப்போ ஆபத்தான நிலைமையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, இவளை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமே, இந்த இடத்துல நம்ம எதுவுமே வெற்றியை பற்றின உண்மையை தெரிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சரளா கிட்டேயும் மறைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வெளிக்காமிக்காமல் வெற்றியோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு தன்னோட தங்கையை கூட்டிகிட்டு போகிறாரு சண்முகம். இந்த மாதிரி தருணத்தில் சரளா தன்னோட கணவனை அபியோட கூட அனுப்பிச்சா ஹாஸ்பிட்டல் செலவு வந்துருமோ, அப்போ தன்னோட கணவன் தான் அபிநயாவுக்கு எல்லாம் பார்க்குற மாதிரி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரளா ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இந்த இடத்துல தான் சண்முகம் சரளா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சுதாரிச்சுறாரு. அப்போ இங்கே பாரு சரளா, மயங்கி கிடக்கிறது, உயிருக்கு ஆபத்தில் இருக்கிறது என்னோட தங்கச்சி. இப்போ உனக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம்தான் முக்கியம்னு நினைக்கிறியா, இல்லை காசு பெருசுன்னு முக்கியம்னு நினைக்கிறியா? என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு காசை விட உண்மையை சொல்லப்போனால் என்னோட தங்கச்சி தான் எனக்கு முக்கியம். அதனால என் தங்கச்சியோட தான் நான் போவேன். உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் கூட எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரளாவை உதாசீனப்படுத்திட்டு சண்முகமும் கிளம்புறாரு. அப்போ சரளா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இதுக்கு மேலே தடுத்தோம்னா கண்டிப்பாக வெற்றி தப்பாக நினைப்பார், அதனால போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்தை போக அனுமதிக்கிறாங்க சரளா. அப்போ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல தான் சுடரும் தன்னோட மாமா கிட்ட, மாமா எதுவுமே அம்முவுக்கு ஆகாதில்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு அழுத்துட்டு இருக்கும்போது தான் சண்முகம், அதெல்லாம் உன்னோட அம்முக்கு எதுவும் ஆகாத சுடர், அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சுடரை ஒரு ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் சுடர், நீ அம்முவை பார்த்துக்கிட்டு நான் இங்கே உன்னோட கேப்டன் அங்கிள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேப்டனை தனியாக கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறாரு. அப்போ வெற்றியை என்ன நினைக்கிறாருன்னா, அச்சோ இவர் முன்னாடி மாட்டிக்கிட்டோம், என்ன கேள்வி கேட்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி நினச்சாலும் எதுக்கு நம்ம பயப்படணும், என்னோட பொண்ணு தான் சுடர், என்னோட பொண்ணை மறைச்சி இவ்வளோ நாள் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அபிநயாவுக்கு இன்னும் எந்த உண்மையும் தெரியாது, தனக்கு சுடர் பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்றது தெரியாது. இது வரைக்கும் அன்னை பொண்ணு தானே சொல்லி வச்சிருக்கா, அதேவே நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் இந்த சண்முகத்துக்கிட்ட, இந்த மாதிரி நினைக்கிறாரே வெற்றி. ஆனால் நம்ம சண்முகத்தோட மனசில் என்ன இருக்க போகுதுன்னா, ஏய் நீ யாரு, நீ எதுக்கு என்னோட வீட்டுக்குள்ளே எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் வீட்டுக்குள்ளே வருவ அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க போகிறாரு. ஆமாம் இந்த குடும்பத்துக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வெற்றி என்ன பதில் சொல்ல போகிறாரு? கண்டிப்பாக வெற்றி என்ன சொல்ல போகிறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையாக சொல்லப்போனால் மகேஷ் மூலமாக தான் எனக்கு சுடரவே தெரியும். சுடரை பார்க்குறதுக்காக தான் நான் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அங்கே அபிநயா மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்க. இந்த இடத்துல தான் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் உங்கள் தங்கச்சியை இங்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தேனே தவிர்த்து வேறு எந்த நோக்கத்தோடையும் நான் அவளை தூக்கவும் கிடையாது, அவளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு கூட நான் வந்தது கிடையாது. இந்த மாதிரி வெற்றி சொல்லவுமே சண்முகம், இங்கே பாரு, உனக்கும் என்னோட தங்கச்சிக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நீ எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும், வர வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம வெற்றி என்ன பதில் சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சண்முகம், இனிமேல் என்னோட பசங்க கூட நீ பேசுகிறதே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லும்போது நம்ம வெற்றி பொறுத்துக்கிட்டு இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். என்னோட பொண்ணுக்கிட்ட நீங்கள் யார் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டால் என்ன ஆவார் சண்முகம்?
உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு யோசிப்பாரா, இல்லை வெற்றி கிட்ட யாரடா உன்னோட பொண்ணு, இது நாள் வரைக்கும் எங்கடா போன, 10 வருஷம் என்னோட தங்கச்சியும் என் தங்கச்சி பொண்ணும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட ஆரம்பிப்பாரா. இப்படி தாங்க இனி வரப்போகிற எபிசோட்ல ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.